Hello there, it's Mayura. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் Dazzle Ponnu. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஹவுஸ் எல்லாமே ரொம்ப அன்க்ளீனா இருந்துச்சு. ஸோ இதை க்ளீன் பண்ணுற ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹவுஸ் மட்டும் க்ளீன் பண்ண போகிறது கிடையாது, நம்ம பாடியையும் தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய ஐப்ரோஸை ப்ளக் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து நம்ம ஃபேஸ் ஷேவிங் ரொட்டீனில் வந்து நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி என்னோடய ஐப்ரோஸ் வந்து நான் ப்ளக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எப்போதும் பார்லர் போய் எடுக்காமல் இதை நான் வீட்லேயே க்ரூம் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு. ஸோ அதே மாதிரி நான் வந்து இன்றைக்கி வந்து என்னோடய ஐப்ரோஸை வந்து ப்ளக் பண்ணேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃபைனலி வந்து நான் ஐப்ரோவை ப்ளக் பண்ணிட்டேன். எப்போவுமே நம்மளுக்கு ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 to 3 லிட்டர்ஸ்க்கு வரைக்கும் தண்ணி குடிச்சிடுவேன். என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. ரொம்ப மோசமாக இருந்தது. ஜுவல்லரி, ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லா ப்ராடக்ட்ஸுமே, மேக்கப் எல்லாமே மிக்ஸ் மேட்சாக இருந்தது. ஸோ எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு எடுத்து கீழே வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இதில் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வந்து சில இது செஞ்சுருப்பேன், டை ப்ராடக்ட். பட் ஆனால் அது பாதி இது யூஸ் பண்ணாமல் அப்படியே போட்டிருப்பேன். சீப்பெல்லாம் கூட ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம சீப்பில் வந்து அழுக்கு நிறைய இருந்தால் கூட நம்ம ஹேர் ப்ராப்ளம்ஸ் வரும். நான் இன்றைக்கி வந்து சீப்பையும் க்ளீன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வந்து எல்லாத்தையுமே நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எடுத்து வச்சுட்டேன். எப்பயாச்சும் ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா இந்த கேம் வந்து நாங்கள் விளையாடுவோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போதே இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த இது கிடச்சிது. ஸோ நான் கொஞ்சம் வைப் பண்ணிகிட்டு இருந்தேன் பாட்டு கேட்டுட்டு. இந்த 2 பீல் ஆஃப் மாஸ்கோட ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக மினிமலிஸ்டோட பாடி லோஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ரிவ்யூ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எப்படியோ எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சாச்சு. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சிக்கிறேன். ஏன்னா மேலேயும் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வெட் கிளாத்தை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மேலே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா கீழே இப்படி தான் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் கீழே வச்சுட்டேன். எல்லா ப்ராடக்ட்ஸுமே டஸ்ட்டாக இருந்ததுனால நான் எல்லாத்தையுமே ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டேன். இதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு செம்மையாக பசி எடுத்துருச்சு. ஸோ எங்கள் அம்மா மதியானத்துக்கு அன்றைக்கி பார்த்திங்கன்னா புளி சாதம் தான் செஞ்சுருந்தாங்க. ஸோ நல்லா புளி சாதத்தை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு கூட்ட ஆரம்பிச்சிட்டாச்சு. கீழே உள்ள எல்லா திங்ஸையுமே ட்ரெஸ்ஸிங் டேபிளை அரேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட சீப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டர்ட்டாக இருந்துச்சு. ஸோ வந்து ஒரு மக்கில் வாட்டர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு ஷாம்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த ஷாம்பு வேணாலும் எடுத்துக்கலாம். ஷாம்புவை எடுத்து நல்லா அதில் வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ பேலன்ஸ் ஒர்க்கெல்லாம் நான் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து இதை நான் க்ளீன் பண்ணிப்பேன். ஸோ இப்படி இருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்திங்கன்னா இப்போது இப்படி மாறிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ வீட்டை க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாத்திரம் சேர்ந்துருந்தது. நம்ம இன்றைக்கி வந்து ஷாப்புக்கு போகலை. ஸோ அதனால் நான் பாத்திரத்தையும் எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டுட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயுமே எனக்கு திரும்ப பசி வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மில்க் பிக்கீஸ் எல்லாருக்குமே தெரியும். நான் மில்க் பிக்கீஸ் எப்போவுமே பசிச்சதுன்னா தண்ணியில் நினச்சி தான் சாப்பிடுவேன். இது யாரோட ஃபேவரட் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சூப்பராகவும் இருக்கும், அதே சமயத்தில் பசியையும் கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்ச இந்த சீப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்நேரம் நல்லா ஊறி இருக்கும். ஏன் நான் இந்த மாதிரி ஊற வச்ச என்ன பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஊற வைக்கிறது மூலிமா அழுக்கெல்லாம் வந்து நல்லா ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு டூத் ப்ரஷ் வச்சு நான் வந்து இதை எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தில் வந்து நான் காய வச்சிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம பாடி கேர்க்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காலை நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் இப்போ ஸ்க்ரப் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காஃபி ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஹோம்மேட் ஸ்க்ரப் தான். நான் வந்து எப்போவுமே ஹோம்மேட் ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ணுவேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் டை பாடி ஸ்க்ரப்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணால் அதையும் செக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நான் ஷேவ் பண்ண போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தோணுச்சு நான் தான் ஷேவ் பண்ணுவேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி என்னோடய லெக்ஸை வந்து ஷேவ் பண்ணேன். ஸோ எனக்கு இப்போ வந்து சீக்கிரமே ஷேவ் பண்ணிட்டா எனக்கு அது கஷ்டமாக இருக்காது. சப்போஸ் ஹேர் நிறைய வளர்ந்தோன்னே ஷேவ் பண்ணால் அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து ஷேவ் பண்ணுறேன். லெக்ஸுக்கு என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அதே ஸ்டெப்ஸையே நான் என்னோடய ஹேண்ட்ஸுக்கும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண ரேசர் பார்த்திங்கன்னா ஜில்லட்டோட உமன்ஸ் ரேசர். இந்த ரேசர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்ட்ரோக்லேயே நம்மளுக்கு வந்து எல்லா ஹேரையும் எடுத்துடுது. எப்போவுமே ஷேவ் பண்ணுறீங்கன்னா ஒரு சில ரொட்டீன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். எப்போவுமே நைட் ஷேவ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட ஸ்கின் வந்து கொஞ்சம் பேர்ன் ஆகாமல் இருக்கும். நான் எப்போவுமே ஷேவ் பண்ணதுக்கப்புறம் கோகோனட் ஆயில் இல்லைன்னா ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் இந்த மாதிரி ஆயில்ஸ் வந்து என்னோடய பாடியில் வந்து இது பண்ணிப்பேன். மாய்ஸ்சரைசர் வேறு ஆயில் தான் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். இப்போது டின்னர் டைம். ஸோ என் சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா மோமோஸ் செய்கிறேன்னு சொன்னாங்க. அதனால் இது வந்து ஸ்டஃபிங், மோமோஸ்க்கு உள்ளார வைக்கிற ஸ்டஃபிங் தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு மோமோஸோட ஸ்டஃபிங் எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு, நாங்கள் வந்து இது கோதுமை மாவில் தான் பண்ணுறோம். மோஸ்ட்லி கடையிலலாம் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவில் பண்ணுவாங்க. பட் ஆனால் கோதுமை மாவில் நாங்கள் ஹெல்த்தியாக மோமோஸ் செஞ்சு சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் நாங்கள் சாஸ் கூட வெளியில் வாங்கலை, சாஸ் கூட நாங்கள் வீட்லேயே பண்ணது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோமோஸ் நல்லா வெந்துடுச்சு, சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் தான் ட்ரை பண்ணேன். உண்மையாலே கைஸ் செம்ம சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on next video.